மதுரையே அவ்வளவு ஜில்லுன்னு இருக்கு. மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை. ஏசியை டர்போல வச்சு தூங்குற நமக்கே குளிர் பிரிக்குது. எங்க வீட்டுலனா நார்மல் நாள்லயே போர்வை போட்டுட்டு தூங்குவாங்க. ஸோ ரூம் ஹீட்டர் வாங்க சொன்னாங்க. அதுக்காக ஆன்லைன்லயே பெஸ்ட் செல்லிங்கா 55,000 4.1 ஸ்டார் ரேட்டிங்கோட இருக்கிற இந்த ஆர்பட்டோட ரூம் ஹீட்டரை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கன்வெக்ஷன் ஹீட்டர், செம்ம காம்பாக்டான டிசைன்ல இருக்கு. இதை நம்ம ஜஸ்ட் ஃபேனாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர நீங்க ரூம் ஹீட்டரா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2 ஹீட்டிங் லெவல்ஸ் வந்து இருக்கு. அண்ட் இந்த ஹீட்டரை நம்ம இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 5 ல இருந்து 8 அடி தள்ளி தான் வந்து வைக்கணும். இதுல இருந்து வாமான காத்து வந்து வரும். ஸோ ரொம்ப ஹீட்டா வந்து இருக்கும். பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சு யூஸ் பண்ணணும். கேபிளோட லென்த்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 மீட்டருக்கு மேல இருக்கிற மாதிரியான ஒரு கேபிள் வந்து வருது. இந்த ரூம் ஹீட்டர் ரூமை செம்ம சீக்கிரமாவே வந்து வார்ம் ஆக்கிடுது. அண்ட் இதுல இருந்து வந்து ஹாட் ஏர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரூமோட டெம்பரேச்சரை பயங்கரமா வந்து ஏத்தி விட்டுருது கொஞ்ச நேரத்திலேயே. இந்த ரூம் ஹீட்டரை வெறும் 15 நிமிஷம் யூஸ் பண்ணாலே ரூம் நல்லாவே வார்ம் ஆயிடுது. பட் இந்த 15 நிமிஷத்துக்கு 0.4 யூனிட் வந்து ஆகுது. ஸோ 1 மணி நேரம் இது ஒன்னாலே கிட்டத்தட்ட 1.6 யூனிட் 1.5 யூனிட்டுக்கு மேல செலவாயிரும். பட் இந்த ரூம் ஹீட்டரையுமே நம்ம ஏர் கூலர் மாதிரி கதவு ஜன்னல்லாம் அடைச்சு வச்சு சீல்டா இருக்கிற ரூம்ல யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற ரூம்ல தான் யூஸ் பண்ணணும். இதுல பிரச்சனை அப்படின்னா இந்த நாய்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்டபிளா இருக்கும். நைட்ல யூஸ் பண்ணா மேபி சில பேருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கலாம். அண்ட் மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா இது 16 ஆம்ப் சாக்கெட்ல தான் வந்து வரும். ஸோ உங்க ரூம்ல அது இருந்துச்சு அப்படின்னா தான் யூஸ் பண்ண முடியும். இதை வந்து நார்மல் கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்றதுலாம் அவ்வளவா சஜஸ்டபிள் கிடையாது. பட் ஓவரால் குளிர்காலத்துக்கு ஒரு செமையான ப்ராடக்ட். உங்க ரூம் வந்து வார்மா இருக்கணும் அப்படின்னாக்கா இதை கண்டிப்பாவே வந்து செக் பண்ணி பார்க்கலாம். லிங்க் வியூ ப்ராடக்ட்ல இருக்கு.